இது RISTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன, ஒரு காணொலியின் மூலமாக திரையில் பார்க்கலாம். மதுபான கடைகளை தமிழகத்தில் பூரண மது விலக்கை அமல்படுத்த கோரி வலியுறுத்தி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, 2 இடதுசாரி இயக்கங்கள் உள்ளிட்ட இயக்கங்கள், அதற்கு ஆதரவு அளித்த தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் நடத்திய முழு அடைப்பு போராட்டம் ஆளும் கட்சியான அஇஅதிமுகவின் ஆதரவின்றியும், பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் செயல்பட முடியாவிட்டாலும் கூட பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவு இன்றியும் ஓரளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே அது ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. பரவலாக தமிழகம் முழுவதும் ஓரளவிற்கு இந்த 2 கட்சிகளினுடைய ஆதரவின்றி அது ஒரு வெற்றியை பெற்றிருப்பது என்பது எதை உணர்த்துகிறது? மக்கள் மன்றத்தில் மது விலக்கை வலியுறுத்தக்கூடிய அளவிலான மனநிலைக்கு பெரும்பான்மையான மக்கள் சமூகம் சென்றிருக்கிறதா? மது விலக்கு சாத்தியமா இல்லையா? இது ஒரு தளம். மறுபுறம் இது ஒரு 3வது அணியை அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக எடுத்துக்கொள்ள இயலுமா? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு அளிக்க தயங்கியது ஏன்? மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, இடதுசாரி இயக்கங்கள் கொண்ட ஒரு மாற்று அணி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு மாற்று அணி உருவாவதற்கான வாய்ப்பை இந்த போராட்டங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றனவா? இந்த தளத்திலேயே விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம் இன்றைய விவாதத்திற்குள். திரு தேவ சகாயம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நம்மோடு இணைகிறார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு மாஃபா பாண்டியராஜன், சட்டப்பேரவை உறுப்பினர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் நம்மோடு இணைகிறார். திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். என்னுடைய முதல் கேள்வி திரு மாஃபா அவர்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஆளும் கட்சியினுடைய ஆதரவின்றி ஒரு வேலைநிறுத்த போராட்டம் என்பது வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அடிப்படையில் பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் இல்லாவிட்டாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவின்றி, அதிமுகவின் ஆதரவின்றி ஒரு வேலைநிறுத்த போராட்டம் ஓரளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக குமரி மாவட்டம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் பெரிய அளவில் முழுமையான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்பது அரசுக்கு எதிரான ஒரு வலுவான சக்திகளாக இந்த கட்சிகள், இந்த மாற்று கட்சிகள் உருவெடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறதா? முதல்ல இது பெருமளவில் வெற்றி என்றதை அவங்களே கூட ஒத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கல. ஓரளவுக்கு நீங்க சொன்னீங்க, அதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல அது வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா பொதுமக்கள் பெருவாரியாக வேண்டுகிற ஒரு விஷயமா இன்னைக்கு முழு மதுவிலக்கு இருக்கான்னு கேட்டா அதுக்குன்னு எனக்கு விடை கிடையாதுன்னு நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் மதுக்கடைகள் முழுமையாக மூடப்பட வேண்டும், உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு தனிநபராக சிறுக சிறுக குறைக்கப்பட வேண்டும். அந்த கடைகளுடைய நேரம் குறைக்கணும். அந்த இடங்களில் சில இடங்களில் இருக்கிற கடைகள் மூடப்பட வேண்டும். அப்படி சிறுக சிறுக குறைக்கணுன்றதான் என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு பிரச்சனையை அதை பலரும் பார்க்குறாங்க. அது உண்மை இல்லைன்றது என்னோட கருத்து. என்னோட கருத்து இப்போ தமிழகம் மதுவரக்கனின் பிடியில் இருந்து விடுபட வேண்டும். அதாவது ஒரு 100க்கு 5 பேர் ஆல்கஹாலிக்ஸாக உருமாறி விட்டார்கள் கடந்த பல ஆண்டுகளாக. 30 வருஷம். இது ஏதோ இன்னைக்கு நேரத்தை ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கிடையாது. 83லேருந்து ஒரு வேலை சொன்ன போனால் 71லேருந்து கருணாநிதி அவர்கள் திறந்து விட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவரே மூடினாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கடைசியில் இன்னைக்கு ஒரு புதாகரமான அளவில் இருக்கிற
ஒரு கருத்து உருவாயிருக்கு தமிழ்நாட்டில். என்னை பொறுத்த வரைக்கும் இது நெறிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும். அதே நேரத்தில் முழு மதுவிலக்கு நாளைக்கே கொண்டு வாங்க அப்படின்றது வந்து தமிழக அரசுக்கு அது கேடு, மக்களுக்கே அது கேடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 29,000 கோடி அந்த வருமானம் வரலன்னா உடனே வந்து நின்று போச்சுன்னா எந்த திட்டங்களை அரசாங்கம் நிறுத்தி வைக்கும், எந்த திட்டங்களை அரசாங்கம் வந்து கட் பண்ணும் அப்படின்ற கேள்விதான். அடுத்தடுத்து சொல்லி விவாதம் பேசலாம். திரு தேவசாயம், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, குறிப்பாக மதுவிலக்கு சார்ந்த துறைகளில் பணியாற்றியவர் அப்படிங்கிற முறையில் மாஃபா அவர்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பூரண மதுவிலக்கு என்பது நம்ம விவாதத்தை 2 விதமாக வைக்க போகிறோம். நீங்கள் மதுவிலக்கு சாத்தியம் இல்லையா என்ற தளத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம், அரசியல் தளத்தில் அவருடைய வாதங்களை அவர்கள் முன்வைக்கலாம். உங்களுடைய பார்வை? நான் மதுவிலக்கை பற்றி கூறுவதை விட மது ஒழிப்பு என்று கூறுவதுதான் சரியாகும். நான் அரசியலை பற்றியும் கூற விரும்பவில்லை, போராட்டத்தை பற்றியும் கூற விரும்பவில்லை. மெரிட்டில் மது ஒழிப்பு எதனால தேவை? இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொல்கிறாங்க இல்லையா, மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே இருக்குது குஜராத்தை தவிர. அதனால் பிஜேபிகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் போய் மது விலக்கு பண்ணிட்டு வாங்க. காங்கிரஸ் சொல்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகவும் ஒரு பெரிய வித்தியாசம். இங்கே என்ன மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு மாதிரி அரசாங்கம் சாராயத்தை விற்கவில்லை. அதாவது ரீட்டைல் ஸ்டோர்ஸில் அரசாங்கமே கடைகளை திறந்து அரசாங்க சாராயமாக முத்திரை குத்தி எங்கேயுமே அவங்க விற்கவில்லை. அதெல்லாம் ப்ரைவேட் பிஸ்னஸ் தான் ரெகுலேட் பண்ணி, இப்போ ஒரு சொன்ன மாதிரி ரெகுலேட் பண்ணி அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா இந்த மது கடைகளில் எதை குடிக்கிறாங்க, மக்கள் எதை குடிக்கிறாங்கிறது ஒன்று. அது வந்து விரிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் எக்ஸைஸ் கமிஷனாக இருந்தனால இதில் கொஞ்சம் விரிவாக எனக்கு தெரியும். 2 விதமான மதுகள் இருக்குது. ஒன்று வந்து சாஃப்ட் லிக்கர், ஒன்று வந்து ஹார்ட் லிக்கர். சாஃப்டில் வருது பியர், வைன். அதில் வந்து சொல்லுவாங்க ஏபிபின்னு சொல்லுவாங்க, ஆல்கஹால் பேஸ்ட் வால்யூம். ஆல்கஹால் பேஸ்ட் வால்யூம் தான் அதுக்கு இன்டென்சிட்டி, வீரியம் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் அதில் கலந்திருக்கிறது அப்படிங்கிறது. பியருக்கு 5-6%, வைனுக்கு வந்து 10-12%. இது இந்த மற்ற ஹார்ட் லிக்கர்னு சொல்கிறது பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின். இது வந்து 40க்கு மேலே. இப்போது மேல் நாடுகளிலிருந்து வர ஸ்காட்ச் விஸ்கிங்கிறது அது வேறு. அது வந்து ஃபெர்மெண்டட் பார்லி பேஸ்ட், அது வேறு. அது வேறு விதமான இது வந்து இந்த நம்ம கழிவுகள், கரும்பு சக்கரை உள்ளிட்ட கரும்பு சக்கரை கழிவுகள்ல இருந்து மது முதல்ல கொடுக்கப்படலைங்கிறீங்க. ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டுங்கிறது 96% வீரியம் உள்ளது. 96%. அதை ப்ராசஸ் பண்ணி கார்பன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி 42 கொண்டு வந்தால் அதை குடிக்க முடியும். குடித்தா கூட இது உடம்புக்கு நிறைய பாதிப்புகள் கொண்டு வருது. ஏன்னா இதில் ஃபுல்லாக வந்து இது வந்து சர்க்கரை வியாதி கொண்டதுக்கு, மற்றபடியும் அந்த பியூர் ஸ்பிரிட்ங்கிறதுனால அடிப்படையில் இதை எப்படி தமிழ்நாட்டில் பிரச்சனை இதில் என்னென்னா அரசாங்கமே கடைகளை திறந்து அவங்களே விற்கிறதுனால இதுக்கு ஒரு தரத்துக்கு மேலே கண்ட்ரோல் இல்லை. 42ன்னு பேப்பரில் எழுதியிருக்காங்களே தவிர 42, 60, 70 யாருக்குமே தெரியாது. ஒரு டெஸ்ட்டும் தெரியாது, ஒரு இதுவும் கிடையாது. ரெண்டாவது ஒரு அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாதனால, ஒரு தரம் இல்லாதனால குடிக்கிறவங்க என்ன குடிக்கிறாங்க, எப்படி குடிக்கிறாங்க, அந்த கான்செப்ட் அதில் ஒரு மது கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். அது தரமற்ற ஒரு முழுகாத மது கொள்கை உருவாக்கி அதில் எல்லா ஆஸ்பெக்டும் அதில் வரணும். நம்ம அது குறித்த விரிவான தகவல்களோடு அடுத்தடுத்த சுற்றுகளில் பயணிக்கலாம். அடிப்படையில் திருமாவளவன் அவர் சொன்ன மாதிரி முழுமையான வெற்றி என்று அவர்களே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இன்றைய போராட்டத்தை அப்படிங்கிற ஒரு கருத்தையும், பூரண மதுவிலக்கு என்பது உடனடி சாத்தியம் இல்லை அப்படிங்கிற நடைமுறை சிக்கலை தெரிந்திருந்தும் அரசியலுக்காக இந்த பேச்சுக்கள் முன்வைக்கப்படுகின்றன அப்படிங்கிற வாதத்தையும் அவர் முன்வைக்கிறார். இரண்டிலும் உங்களுடைய பார்வை? இல்லை, யாருமே வந்து உடனடி முழு மதுவிலக்கை வலியுறுத்தவில்லை. அது நடைமுறை சார்ந்தது. கொள்கை அளவில் வந்து மதுவிலக்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பிறகு வந்து படிப்படியாக அவங்க வந்து கடைகளை மூடுறது, வருமானத்தை பெருக்குவதற்கு அல்லது வேறு மாற்று வருமானத்தை தேடுவதற்கு வழிகளை தேடுவது, இது அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை விஷயங்கள் இது. ஆனால் பாலிசி லெவலில் மக்கள் வந்து மதுவால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இளம் தலைமுறை பாழாகி கொண்டிருக்கிறது. 3 வயது சிறுவனுக்கே சாராயம் ஊற்றி கொடுக்கிற காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பள்ளி சிறுமிகள் குடித்துவிட்டு நடுத்தெருவிலே மயங்கி விடுவதையும் நாம் பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூரிலே ஒரு இளம்பெண் குடித்துவிட்டு ரோட்டிலே நடந்து போனதை நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு பெண்களே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு, இளம் தலைமுறை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வெளிப்படையாக அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்துகிற காரணத்தினால் யாரும் கூச்சப்படவில்லை. இப்போ நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் யாராவது ஒருவன் குடித்து விட்டு வந்தால் கூட குடிகார பேர ஒதுங்கி நில்லு அப்படிம்பாங்க.
குடிச்சிட்டு வர்றது வெட்கக்கேடான ஒரு விஷயமா 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சாராய கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அது ஒரு கௌரவமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எனவே அரசாங்கம் கொள்கை அளவில் முதலில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் போராட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். அது 6 மாதத்தில் மூடினாலும் சரி, அல்லது 1 வருடத்தில் மூடினாலும் சரி, படிப்படியாக மூடினாலும் சரி, ஆனால் அரசு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ரெண்டாவது, இதை சொல்லி முடிச்சிடறேன். இப்போ ஓரளவுக்கு வெற்றியா, முழுமையான வெற்றியா அப்படின்னு நான் இந்த வெற்றியை சதவீதம் பார்த்து போடுறோம். இப்போ 40% வெற்றி அல்லது 30% வெற்றி அப்படின்னு சொன்னால் 30% மக்கள் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், 70% மக்கள் இந்த போராட்டத்தை வரவேற்கலை, அதனால் சாராய கடைகள் திறந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதா நம்ம எடுத்துக்க முடியாது. மக்கள்கிட்ட சாதாரணமாக கீழே இறங்கினா பெண்களை பொறுத்தவரையில் அது அதிமுக பெண்களாக இருந்தாலும் சரி, திமுக பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, தாய் குலத்தை பொறுத்தவரையில் 100% அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், முதலில் இது குடும்ப அமைதியை சீர்குலைக்கிறது, குடும்ப கட்டமைப்பை சீர்குலைக்கிறது. ஆகவே பெண்கள் தான் முதலில் பாதிக்கப்படுகிறார்கள். ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்னா போராட்டத்தின் வெற்றியை வைத்து அதை அளவிட வேண்டாம். எல்லா தரப்பிலும் மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத அவர் அதிலே முரண்படுகிறார். எல்லா தரப்பிலும் அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. தமிழக அரசுக்கும் தெரியும், தமிழக முதல்வருக்கும் தெரியும், அனைத்து தரப்பினருக்கும் தெரியும். ஆனாலும் நம்முடைய தோழர் அவர்கள் சொன்னதைப் போல அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு 30,000 கோடி வருமானம் வருகிறது. அந்த வருமானத்தை எப்படி ஈடு செய்வது என்ற ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கேள்வி நியாயமான கேள்வி. இதற்கு மட்டும் நான் சுருக்கமாக பதில் சொல்ல விரும்புகிறேன். இது தொடர்பாக புரட்சியாளர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களே இருந்த காலகட்டத்தில் விவாதம் நடந்து அது அரசியலமைப்பு சட்டத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உறுப்பு எண் ஆர்டிகிள் 47. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மாநில அரசுக்கு இதன் மூலம் ஏற்படுகிற இழப்பை மத்திய அரசு ஈடு செய்ய வேண்டும். இது 2 கமிஷன்கள் பரிந்துரை செய்திருக்கின்றன. தேசிய நேஷனல் பாலிசியாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அந்த 47. அதாவது வெறும் ரீஜனல் பாலிசியாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு, பாண்டிச்சேரியில மது கடைகள் திறந்திருக்குன்னு சொன்னா அதுல எந்த பயனும் இல்லை. சரி, அப்படி பார்த்தாலும் கூட அதிமுகவுடைய வாதம் சரியாக இருக்கிறது. தேசிய அளவிலான ஒரு மது கொள்கை உருவாகாதவரை மாநிலத்தின் மீதான ஒரு நெருக்கடியை கொடுப்பது என்பது இது நெருக்கடி எல்லாம் கிடையாது. இது இன்னைக்கு இருக்கிற பாதிப்புகள்ல இருந்து மக்கள் எழுந்து போராடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றுச்சு அல்லது மதிமுக வெற்றி பெற்றுச்சு, இதுல எந்த கிரெடிட்டும் யாரும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த நோக்கத்தில் இதை நாம் செய்யல. மக்கள் தன்னியல்பா இப்ப சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க, அது யாராவது கட்சி தூண்டி விட்டாங்களா? பச்சை பெண் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க, எந்த கட்சியை சார்ந்த மாணவர்கள் அவங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெண்கள் போராட்டம் நடத்துறாங்க, மது பாட்டில்களை போராட்டம் நடத்துறாங்க, இது எந்த கட்சியும் தூண்டி விடல. ஆகவே இது வெகுமக்கள் போராட்டம், பொதுமக்கள் போராட்டம், குறிப்பிட்ட சில கட்சிகளின் போராட்டம் என்று இதை குறைத்து சுருக்கி பார்க்க வேண்டாம். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நம்ம அது குறித்து விரிவாக பேசலாம். இந்த தளத்தில் குறிப்பாக மது விலக்கு சாத்தியமா இல்லையா, அதன் மூலம் வரக்கூடிய வருவாய் குறித்து நாம் ஏற்கனவே பல விவாதங்கள் விவாதித்திருக்கின்றோம். அரசினுடைய வாக்கு வங்கிகளுக்காக கொடுக்கப்படுகின்ற இலவச திட்டங்கள் மீதான விமர்சனங்கள் என்று பல விவாதங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த விவாதத்தில் குறிப்பாக நாம் இது ஒரு மாற்று அணியை உருவாக்குவதற்கான அடித்தளம் இட்டிருக்கிறதா என்ற தளத்திலும் கூட அடுத்தடுத்த சுற்றுகளில் பயணிக்கலாம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இணைய இருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவரையும் இணைத்துக் கொண்டு திரு ரவீந்திரன் துரைசாமி அவருடைய கருத்தையும் இணைத்துக் கொண்டே பயணிக்கலாம். காத்திருங்கள், ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.